ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إنما يخشى الله من عباده العلماء. وقال الله تعالى أيضا: قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. صدق الله العلي العظيم. صدق رسوله النبي الكريم. விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலித்து கொண்டு இருக்கின்ற ஏக இறைவனான அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களினுடைய அடிச்சுவற்றை அடிப்பு சஹாமல் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள், இன்னும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்றும் நிலவட்டுமாக. ஆமீன். இந்த புனித நாளிலே அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் இங்கு ஒன்று கூட்டியதை போன்று சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்திலும் அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற துல்ஹஜ் மாதத்தை அடைகின்ற பாக்கியத்தையும் யார் யாரெல்லாம் ஹஜ் செல்ல இருக்கின்றார்களோ, ஹஜ் செய்வதாக நியத்து வைத்து கொண்டு இருக்கின்றார்களோ, அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா மக்பூலாக்கப்பட்ட ஹஜ்ஜை வாய்த்தருள் புரிவானாக, ஆரோக்கியத்தை நல்குவானாக. அவர்களை அல்லாஹ் கபூல் செய்ததை போன்று அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நமக்கும் அந்த பேர் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, மக்தப் மார்க்க கல்வி, அதன் அடிப்படையிலே சிறிது நேரம் பேசுவதற்கு நான் ஆசை கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, மார்க்கம் கல்வி என்பது இந்த காலகட்டத்தில், குறிப்பாக இந்த தமிழகத்திலே ரொம்ப பின்தங்கிய காலமாக போய்விட்டது. காரணம், இரண்டாக பிரித்து விட்டார்கள். உலக கல்வி, மார்க்க கல்வி. மார்க்க கல்வி வேறு, உலக கல்வி வேறு அப்படின்னு இரண்டாக பிரிச்சுட்டாங்க. ஆனால் இரண்டுமே என்னதான்? ஒன்றுதான். அது யார் சொல்றா? தன் புத்தகமல் குர்ஆனிலே பரிசுத்த இரட்சகன் அல்லாஹ் வினவுகின்றான்: அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத். ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? தன் இரட்சகன் சொல்லுகிறான். அப்படின்னு என்ன தெரியுமா? ஒட்டகம் எப்படி படைச்சிருக்குன்னு அப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதா? அதல்ல அர்த்தம். விலங்கு சம்பந்தப்பட்ட, விலங்கினங்கள் சம்பந்தப்பட்ட படிப்புகளை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய படைப்பு என்ன இருக்கிறது என்று படிங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா முதலாக இறக்கப்பட்ட ஆயத் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக. உங்களை படைத்தான் அல்லவா,
உங்களை படைத்த இரட்சகனுடைய பெயரை கொண்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பெயரை கொண்டு நீங்கள் ஓதுவீராக, படிப்பீராக அல்லாஹ் சொல்றோம். நம்ம என்ன செஞ்சிட்டோம்? உலக கல்வி. மக்தபுக்கு பிள்ளைய மதரசாவுக்கு அலம்பலாம் இல்லை. பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டோன்னா அவங்க சொல்லுவாங்க, அதிராத் அவனுக்கு ஸ்கூலு இருக்காதுல, காலையில் ஸ்கூலுக்கு போகிறான், அதோட சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு தான் ஸ்கூலை விட்டு வரான். சரி அசருக்காச்சும் மதரசாவுக்கு பிள்ளைய மதரசாவுக்கு அனுப்பலாம்ல அப்படின்னு கேட்டான். அதிராத் அவன் வந்த உடனே சும்மாவா இருக்கிறான், நேராக டியூஷனுக்கு போயிடுறான். அவன் அதோட எங்கே வரான்? கரெக்டாக இஷா டைமுக்கு தான் வரான். சரி உங்களுக்கு நேரம் எப்போ கிடைக்குமோ அப்பயாச்சும் அனுப்பலாம்ல, அல்லது ஃபஜ்ருக்காச்சும் அனுப்பலாம்ல. அதிராத் அவன் இஷா முடிச்சுட்டு வரான்ல, டியூஷன்லேருந்து வரான்ல, நைட் நேரத்தில் அவன் ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கே மணி 10-10:30 ஆகிடுது. ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கே நைட்டு மணி 10-10:30 ஆகிடுது. அப்புறம் எங்கே காலையில் ஃபஜ்ருக்கு எழுந்துக்கிறது, அவன் மதரசாவுக்கு வர்றது. சரி எப்போ தாங்க அனுப்புங்க? லீவ் விட்டாக்கா பார்க்கலாம். அதில் சரி இப்போ லீவ் விட்டாச்சு, பேரண்ட்ஸ் கிட்ட ஃபோன் அடிக்கிறோம், மதரசாவுக்கு பிள்ளைகளை அனுப்பலாம்ல, லீவ் விட்டாச்சு, சம்மர் கோர்ஸ் இருக்கு, மதரசாவுக்கு பிள்ளைகளை அனுப்பலாம் அல்லவா அப்படின்னு கேட்டால் பேரண்ட்ஸ் சொல்கிற வார்த்தை, அஜரா அவனுக்கு லீவ் விட்டப்போ ஃப்ரீயாக இருக்கான், அதனால் பாட்டி வீட்டுக்கு போயிட்டான், மாமி வீட்டுக்கு போயிட்டான், மாமா வீட்டுக்கு போயிட்டான். அப்போ எப்போ தாங்க அவனுக்கு மார்க்கு கல்வியை கொடுப்பீங்க? காரணம் என்ன தெரியுமா? மார்க்கத்துடைய விஷயங்களை விளங்கலை. அல்லாஹ் இங்கே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க பாருங்க, வமன் யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்ஹிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நலவை நாடி விட்டானோ, யாருக்காச்சும் அல்லாஹ் நலவு நாடணும் நாடிட்டா யுஃபக்ஹிஹு ஃபித்தீன், மார்க்கத்துடைய விஷயத்தை விளக்கத்தை கொடுத்துருவான். மார்க்கத்துடைய விஷயத்தை விளக்கத்தை கொடுத்துருவான். இதுதான் மார்க்கம், இப்படி தான் நடந்து கொள்ளணும் அப்படின்ட்டு இந்த விளக்கத்தை கொடுத்துருவான். அப்போ யாருக்கு நலவை நாடவில்லையோ அவர்களுக்கு என்ன செய்ய மாட்டான்? மார்க்கத்தில் எந்த ஒரு சட்டத்தையும் சும்மா சின்ன சட்டம் கூட தெரியாமல் ரொம்ப வருத்தமாக இருக்கு, ரொம்ப வருத்தமாக. காரணம், ஒரு ஜனாசா தொழுகைக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம். அப்போ தண்ணி வரலன்னு சொல்லிட்டு அங்கே முஅத்தின் சொல்கிறாரு, யாரெல்லாம் ஒழு செய்யலையோ அவங்கெல்லாம் மசஹ் செய்து கொள்ளுங்கள் ஏளனம் பண்ணிட்டார். திடீர்னு அந்த சமுதாயம், அந்த கூட்டம் திபு 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 திபுன்னு வேகமாக ஓடுறாங்க. ஓடி பார்த்தா அங்கே கபிரஸ்தான்களில் புல் இருக்கும் பார்த்தீங்களா, புல், அந்த புல்லை மேய்கிற மாதிரி அதை எடுத்து வாய் குப்பளிக்கிறாங்களாம், நாசிக்கு தண்ணி சேர்த்துற மாதிரி செய்கிறாங்களாம், முகத்தை தடவிக்கிறாங்களாம். அந்த புல்லை தொட்டு 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 தடவி 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 எல்லாம் உச்சந்தல்லேருந்து அது எப்படி உழு செய்வோமோ அதே போலவே என்ன செய்கிறாங்க? மசஹ செய்கிறாங்க. அது மசஹா. மசஹா மசஹில் என்ன தான் இருக்குது? 2 விஷயம். மூணாவதாக என்னது? நிய்யத்து. எதுக்காக செய்கிறோம்? அது நிய்யத்து. மண்ணில் தட்டுங்க, அல்லாஹ் குர்ஆனில் தான் சொல்கிறான், சுத்தமான மண்ணில் தட்டுங்க. ஃபம்சஹு உஜூஹக்கும், உங்கள் மகங்களை தடவி கொள்ளுங்கள், பிறகு தட்டுங்க. 2 முறை இழுத்து கையை தடவி கொள்ளுங்கள், கையை இது வரைக்கும் முழங்கை மொழி உட்பட தடவுங்க. இந்த 2 தான் நம்ம இந்த அடிப்படை சட்டம் கூட அந்த ஒரு பெரிய ஒரு கூட்டத்தில் கிட்டத்தட்ட 25 பேர் இருப்பாங்க ஏறக்குறைய, அத்தனை பேரும் அந்த தவறுகளை செஞ்சாங்க. அந்த மாதிரி அடிப்படையில் நம்மளுடைய நாடு நம்மளுடைய முஸ்லீமான சகோதரர்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. எவ்வளோ வருத்தமாக இருக்கு, எவ்வளோ வருத்தமான விஷயம். ஆனால் அல்லாஹ் தஆலா சில நேரங்களில் சில இடங்களில் அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்புகளை கொடுப்பான். அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் நம்மை போன்று துர்பாக்கியசாலி யாரும் இல்லை, துர்பாக்கியசாலி யாரும் இல்லை. மார்க்க கல்வியை பற்றி அல்லாஹ் தஆலா தன் புத்தகம் குர்ஆனில் குல் ஹல் யஸ்தவியல் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் ஒருபொழுதும் சமமாக மாட்டார்கள். கேள்வி கேட்குறான் அல்லாஹ், சமமாவார்களா? எப்படி கேட்குறான்? அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? ஒருபொழுதும் சமமாக மாட்டார்கள். கண்ணியமானவர்கள், எவ்வளோ பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இந்த செம்மண்டபத்தில்
நம்ம மஹல்லாவில் நமக்காக வேண்டி ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் மக்தப். சிறியவர்கள் கல்வி மட்டுமல்ல, சிறியவர்கள் கல்வி மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் கூட குர்ஆனை ஓதுகின்ற பாக்கியம் இவ்வளோ பெரிய பாக்கியம். நம்ம யாராச்சும் நினச்சிருக்கோமா நம்ம தான் எல்லாத்துல விட சிறந்தவங்களா இருக்கணும்? யாராச்சும் நினைப்போமா? எல்லாருமே நினைப்போம். எல்லாத்துலேயும் நம்ம தான் என்ன இருக்கணும்? ஒரு சிறந்தவர்களாக இருக்கணும். ஆனால் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ഖൈറുക്കും மன் தஅல்லமல் குர்ஆன் வஅல்லமா, உங்களில் மிகச் சிறந்தவர் குர்ஆனை கற்றுக்கொள்பவரும் குர்ஆனை கற்றுக் கொடுப்பவரும் ஆவார். உங்களில் சிறந்தவர் யாரு? ஒன்று குர்ஆனை கற்றுக் கொடுப்பவராக இருக்கணும், இல்லை கற்றுக் கொடுப்பவராக இருக்கணும். அந்த 2 வாய்ப்புகளும் இங்கே இருக்கு, பயன்படுத்திக்கணும். கண்ணியமானவர்களே, குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸ்கள் ஏராளமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கல்வியோட விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயங்களை உதாரணத்தை சொல்லி காட்டுவாங்க. அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த ஹிக்மத், அறிவு, நேர்வழி, இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொடுத்துருக்கேன் எனக்கு. அதை நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்னு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவான். புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஹதீஸ். நன்கு பொழியப்பட்ட மழைக்கு உதாரணம். அந்த மழையை பெற்றுக்கொள்ளக்கூடிய பூமி, நிலம் இருக்கிறதே, அது 3 வகை இருக்கிறது. அந்த மழையை பெற்றுக்கொள்ளுகின்ற நிலம் இருக்கிறதே 3 வகை இருக்கிறது. முதலாவது வகை, மழையை அந்த மழை நீரை தனக்குள் உறிஞ்சு கொண்டு தனக்குள் இழுத்து கொண்டு பூண்டுகளை முளையச் செய்கிறது. அதன் மூலமாக பல உயிரினங்களுக்கு அது தருகிறது. இரண்டாவது நிலம் இருக்கிறது, கெட்டியான தன்மை கொண்ட நிலம். அது தனக்குள் உறிஞ்சி கொள்ளாது. தண்ணியை மேலேயே தேக்கி வச்சுக்கும், தனக்குள்ள உறிஞ்சிக்காது. ஆனால் அதன் மூலமாக அந்த தண்ணீரை மக்களும் சரி, மற்ற விலங்கினங்களும் சரி, அந்த தண்ணீரை பயன்படுத்தி கொள்கிறது, மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கு. மூன்றாவது ஒரு நிலம் இருக்கு, பொட்டல் மைதானம். தண்ணியை சேமிக்கவும் செய்யாது, தண்ணியை உறிஞ்சிக்கவும் செய்யாது, தண்ணியை தேக்கியும் வைக்காது, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாது பொட்டல் மைதானம்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க, எனக்கு இருக்கட்ட அந்த கல்வி இருக்கு, அறிவு ஞானம் இருக்கிறது, அது இந்த மழையை போல. அதை எடுத்துக்கொண்டு அந்த கல்வி ஞானங்கள், அறிவு இருக்கிறதுல நேர்வழி, இதை தனக்குள் எடுத்துக்கொண்டு அவர் பிறருக்கும் பிரயோஜனம் அளிப்பார். முதலாவது உண்டானதுக்கு நபி பெருமானார் சொல்கிறாங்க, முதலாவதாக உண்டான நிலம் தனக்குள் உறிஞ்சு கொண்டு பூண்டுகளை வெளியே வைக்கிறது, மற்ற மரஞ்செடிகளை விளைய வைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற உயிரினங்களுக்கும் அது உணவாக ஆகிறது, அதிலிருந்து மற்றவர்களுக்கும் பிரயோஜனம், தானும் பிரயோஜனப்பட்டு பிறருக்கும் பிரயோஜனம் அளிப்பது, அது முதல் வகை. இரண்டாவது வகை இருக்கிறது, தான் பிரயோஜனம் அடையவில்லை, அதில் தான் பிரயோஜனம் அடையலை, ஆனால் என்ன செஞ்சிருக்கு, அது பிறருக்கு பிரயோஜனம் அளிக்குது. என்ன செஞ்சிருக்கு அந்த நிலம், தான் பிரயோஜனம் பெறவில்லையே அந்த தண்ணீரை கொண்டு, ஆனால் பிறருக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. இரண்டாவது விதமான மனிதர்கள். மூன்றாவது, தானும் பிரயோஜனம் அடையவில்லை, பிறரையும் பிரயோஜனமாக ஆக்கவில்லை, அதுதான் பொட்டல் மைதானம். இந்த மாதிரி உள்ள சமுதாயத்தில் தான் இப்போ உள்ள காலத்தில் நம்ம கண் முன்னாடியே பார்க்கலாம். இந்த மூன்றும் நம்ம கண் முன்னாடியே பார்க்கலாம். ஒன்று, மார்க்க கல்விகளை கற்றுக்கொள்வது, பிறருக்கு எத்தி வைப்பது. 2, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளவில்லை, எனக்கு வயதாகிவிட்டது, என் பிள்ளையோ என் பேரனையோ இல்லது என் மஹல்லாவை சார்ந்தவர்களையோ நான் ஓதுவதற்காக பணிக்கிறேன், நான் தொழுகும்படி பணிக்கிறேன் என்பதாக அவர் அதை கற்றுக்கொள்வதற்காக ஏவுவது. 2வது. ஒன்று, நானும் கெட்டு எனக்கும் ஒன்றும் தெரியாது மார்க்கத்துடைய சட்டங்கள், என் பிள்ளைகளுக்கும் தெரிய தேவையில்லை. ஏன்னா இந்த உலகம் என்ன தேவை, இந்த உலகம் தேவை. ஏன் ஹுப்பில் கைர் லஷதீத்,
உலகத்துடைய ஆசைகள் பாசங்கள் இருக்கிறது ரொம்ப கட்டாயம். எது வரைக்கும்? மௌத்து வரைக்கும். மௌத்து வரைக்கும். எங்கள் ஹஸ்ரத் எங்களை கேட்டார், தம்பி நம்ம எதுக்காகப்பா இந்த உலகத்தில் வந்தோம் தெரியுமா அப்படின்ட்டு. எதுக்கு வந்தோம்? எல்லாருமே சொல்லுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுவான்? மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹ்வை வணங்குவதற்காக மட்டும்தான் படைத்தேன் என்பதாக சொல்லிக்கிறான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். அதனால் நாங்கள் எல்லாருமே சொன்னோம் இந்த ஆயத்தை. உடனே ஹஜ்ரத் சொன்னார், சாவறதுக்கு தான் வந்தோம். இந்த பூமிக்கு எதுக்கு வந்தோம்? நம்ம பிறந்தது எதற்கு? சாவறதுக்கு, மௌத்தாகிறதுக்கு தான் வந்தோம். மௌத்தாகிறதுக்கு தான் நிரந்தரமாக வாழ்கிறதுக்கு வந்தோம். எல்லாருக்குமே தெரியும், பிறப்பு ஒன்று வந்து விட்டது, அடுத்த கட்டம் என்னதான்? இறப்பு தான். அந்த இறப்பு வருவதற்கு முன்பாக அறிவாளியாக இருந்தால் என்ன செஞ்சுக்கலாம்? நேரான வழியில் போய்க்கலாம். ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்? லியபுலுவன்னக்கும், உங்களுக்கு சோதிப்பதற்காக வேண்டிய வாழ்க்கையை கொடுத்தேன். அல்லாஹ் சொல்றான் தபாரக்கல்லதி சூரத்துல் முல்க், லியபுலுவன்னக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். கண்ணியமானவர்கள், உங்களுக்கு சோதிப்பதற்காக வேண்டி நான் என்ன செஞ்சிருக்கேன்? உங்களுக்கு ஹயாத்தையும் மௌத்தையும் கொடுத்துருக்கேன், உங்களை சோதிக்கிறது. நம்மளை யார் அறிவார்கள் என்பதை அது தீர்மானிக்கும். நாம் அறிவாளிகளாக இருந்தால், நல்லோர்களாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? அதை பயன்படுத்துவோம். இல்லைன்னா அதை பயன்படுத்துவோம். இந்த மார்க்கத்துடைய விஷயத்துடைய சிறப்புகள் தெரியல. நம்ம தெரிஞ்சிச்சுன்னா விடுவோமா? இப்போ இந்த உலகத்தில் நான் ஒரு இன்ஜினியர் சொல்கிறாரு, ஒரு இன்ஜினியர் சொன்னார், என்னுடைய டாடி மம்மி, எங்களுடைய வாப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? பெரிய கட்டிடம், மாளிகை அமைச்சு கொடுத்துருக்கேன். பெரிய கட்டிடம், பெரிய கட்டிடம், பெரிய மாளிகை. என்ன பண்ண முடியல? கட்டிடம் கட்டிட்டாரு, அனுபவிக்க முடியல. வயசாயிடுச்சு, மூச்சு விட முடியல, மூச்சு விட முடியல அவங்களால. வயசாகிடுச்சு, படுத்து படிக்க தான் இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அந்த மாளிகை என்ன பண்ண பிரயோஜனமாக இருக்கு அவங்களுக்கு? எங்கே இருந்தாலும் அது என்ன தான் செய்யணும்? அதே நிலை தான். கூரை கொட்டையில் இருந்தாலும் என்ன தான்? அந்த மாதிரி தான் இருக்கணும். கண்ணியமானவர்களே, உலகம் நம்மளுக்கு அப்படி தெரியுது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பாருங்கள், திருமதியில் பதிவாக்கப்பட்ட ஹதீஸ், ஒரு குர்ஆனை மனனமிட்ட ஹாஃபில், குர்ஆனை மனனமிட்ட ஒரு ஹாஃபிலுடைய தாய் தந்தையருக்கு கியாமத்து நாளில், யௌமுல் கியாமா, கியாமத்து நாளில் எல்லாரும் முன்னாடி அழைக்கப்படும். வாங்க, கண்ணியமாக கூப்பிடுவாங்க. வாங்க வாங்க, மலக்குமார்கள்லாம் கண்ணியமாக கூப்பிட்டு முன்னாடி நிற்க வச்சு அவங்களுக்கு சூரியனை விட பிரகாசமான அந்த சூரியன் தன் வீட்டிற்குள் இருந்தால் எந்த அளவிற்கு ஒளி வீசுமோ அந்த அளவிற்கு அந்த பிரகாசமான ஒரு கிரீடத்தை அவர்களுக்கு அணிவிக்கப்படும். சூரியனை விட பிரகாசமான கிரீடம் அணிவிக்கப்படும். சொர்க்கத்தில் உயர்ந்த ஆடைகளை அல்லாஹ் தஆலா அந்த தாய் தந்தையருக்கு அணிவிப்பான். யாருக்கு? குர்ஆனை மனனமிட்டவர்களுடைய தாய் தந்தையருக்கு அணிவிப்பான். இது கேட்டு பார்த்த உடனே, எங்களுக்கு யா அல்லாஹ் எதுக்கு இந்த கண்ணியம், எங்களுக்கே இந்த கண்ணியம் அப்படின்னு நம் தாய் தந்தையர் கேட்கும் பொழுது, உங்கள் பிள்ளையை குர்ஆன் ஓத கற்றுக் கொடுத்தீர்கள், உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் குர்ஆன் ஓத கற்றுக் கொடுத்தீர்கள், ஆகையால் இந்த கண்ணியம் என்பதாக சொல்லப்படும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸில் சொல்லி காட்டுவாங்க, குர்ஆனை ஓத வச்சவருக்கே இந்த அளவுக்கு நன்மைனா குர்ஆன் ஓதனவருக்கு எந்த அளவுக்கு பாருங்க, குர்ஆன் ஓதனவருக்கு எந்த அளவுக்கு கண்ணியம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சொன்னாக்கா, அந்த ஃபங்க்ஷனில் ஒரு சீஃப் கெஸ்ட் வராருன்னா அவரை கூப்பிட்டு வச்சு, வாப்பா முன்னாடி வாங்க, உங்கள் இந்த அவர் பேரை சொல்லி அந்த பொன்னாடை இப்படி போட்டுவாங்க. அப்படி போட்டோன்னே அவருக்கு என்ன ஆகிடும்? எல்லோரும் முன்னாடி போத்தனோடனே சந்தோஷம் தாங்காது. அல்லாஹ் அல்லாஹ், சந்தோஷம் தாங்காது. அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை கண்ணியப்படுத்திட்டாங்க, கௌரவப்படுத்திட்டாங்க. கியாமத்து நாள் அப்படி அகல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து ஸலாம் அன்னவர்களிலிருந்து கியாமத்து நாள் முடிக்க கடைசியாக ஒரு மனிதர் வருவல்ல, அவரு கூட அங்கே இருப்பார். அத்தனை பேர் முன்னாடி இப்படி கண்ணியப்படுத்தினா ஒவ்வொருவருடைய பிள்ளைகளும் நம்ம நினச்சிருக்கலாமா? நம்ம நினச்சிருக்கிறோமா நம்மளுடைய பிள்ளைகளை அப்படி ஆக்கலான்ட்டு? குர்ஆனை மனனமிட்டால் அங்கு அவ்வளோ பெரிய கண்ணியம், அவ்வளோ பெரிய கண்ணியம். மாஷா அல்லாஹ்.
அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் தந்தருள்வார். எவ்வளோ பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அத்தனை பேர் முன்னாடி கண்ணியம். நம்மளுடைய பிள்ளைகளை ஹாபிஸ் ஆகிட்டீங்கன்னா, குர்ஆனை மனனம் விட வச்சிங்கன்னா, அந்த குர்ஆனின் பிரகாரம் வாழ்ந்தானா அதே ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னொன்று இடத்துல சொல்கிறாங்க, தபரானியில் பதிவாக்கப்பட்டது. குர்ஆனை மனனம் விட்டவரை அழைத்து சூரியனை விட பிரகாசமான ஒளி மிதக்கக்கூடிய ஒரு கிரீடத்தை அணிவிக்கப்பட்டு அவருக்கு உலகத்திலே எந்த உலகத்திலும் 7 வானம் 7 பூமி எங்கேயும் கிடைக்காத அளவிற்கு ஒரு பெரிய ஒரு ஆடையை அல்லாஹ் தஆலா கண்ணியமான ஒரு ஆடையை அணிவிப்பான், கௌரவிப்பான். குர்ஆனை மனனம் விட்டது. சரி, அது ஒரு பக்கம். குர்ஆனை மனனம் விட்டதுக்கு இவ்வளோ பெரிய கண்ணியம். சரி, சொர்க்கத்துக்கு போவோம். இப்போ என்னன்னா, இந்த உலகத்தில் நம்ம ஒரு லெவலிலிருந்து ரொம்ப கீழே இருக்கிறோம், அந்த லெவலிருந்து அடுத்த அந்த லெவலுக்கு போகிறதுக்கு நம்ம இந்த உலகத்தில் விரும்புகிறோமா இல்லையா? ஒருத்தர் இந்த கேட்டகரியில் இருக்கிறாரு, இதை விட நம்ம இதே நிலையிலே இருக்கக்கூடாது, லைஃப் லாங்காக இதை மாதிரி இருந்தாக்கா என்ன ஆகிறது? நம்ம வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டு போயிட்டே இருக்கணும், அடுத்தடுத்து படி ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்போமா நினைக்க மாட்டோமா? அடுத்தடுத்த தர்ஜாக்கள் அந்தஸ்துகளை போயிட்டே இருக்கணும், நம்ம உயர்ந்த 8வது இடத்துல நிற்கணும் அப்படின்னு எப்படி நம்ம இந்த உலகத்தில் நினைக்கிறோமோ அதே போல் சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்துடைய என்ட்ரன்ஸில் அப்படி நிற்க வச்சுருவான். யாரை? குர்ஆனை மனனமிட்ட ஹாஃபிஸை நிற்க வச்சு ஓதுகிட்டே நீங்கள் செல்லுங்கள். எது வரைக்கும்? வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆனை உலகத்திலே நீங்கள் எப்படி நிறுத்தி நிதானமாக அழகாக ஓதினீர்களோ அதே போன்று நீங்கள் நிறுத்தி நிதானமாக அழகாக ஓதிக்கொண்டே செல்லுங்கள். உங்கள் அந்தஸ்துகளை தரஜாக்களை ஏற்றுக்கொண்டே செல்லுங்கள். 114 சூரா இருக்கு குர்ஆன். எத்தனை சூரா இருக்கு? 114 சூரா. சூரத்துல் ஃபாத்திஹால ஓத ஆரம்பித்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் 114வது சூரா வரைக்கும் குர்ஆன்ல எவ்வளோ பெரிய அந்தஸ்து கிடைக்கும் சொர்க்கத்தில். ஒருத்தர் ரமலானுடைய நோன்பு அவர் 60 வயசு 70 வயசு ஆகுறான்னு வச்சுக்கோங்க. அந்த 70 வயசில் அந்த 15 வயசுலேருந்து அவருக்கு என்ன ஆகிடுது? கடமையாயிடுது, தொழுகை எல்லாமே கடமையாயிடுது. அப்போ அந்த 15 வயசுலேருந்து அவர் ஒரு நோன்பு கூட விட்டதில்லை. அவருக்கு என்ன தர்ஜா? அதுக்குன்னு தனியாக நிறையான்னு ஒரு சொர்க்கம் இருக்குது. அவ்வளோதான், தர்ஜா தான் அந்த சொர்க்கம். ஆனால் இதில் சொர்க்கத்திலே அந்தஸ்து இருக்கும். சொர்க்கத்திலே அந்தஸ்து. சொர்க்கத்துடைய அந்தஸ்துனா விளங்குதா? ஒருத்தர் சொர்க்கத்துடைய கீழ்த்தட்டில் ஒருத்தர் இருக்கார், கீழ் அந்தஸ்தில் இருக்கார், மேல் அந்தஸ்தில் ஒருத்தர் இருக்கார். கீழே இருக்கிறவர் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கும் பொழுது மேலே இருக்கிறவர் ஜம்முன்னு அந்த முத்து மேடைன்னு சொல்லக்கூடிய ஒரு மேடை, அதில் அப்படியே ஜம்முன்னு படுத்து அழகத்தான் தூங்கிட்டு இருக்கார். அவர் லைட்டாக இப்படி திரும்பினார். அப்படி திரும்பின உடனே கஸ்தூரி வாடை அப்படியே கீழே வந்துச்சு. கீழே இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்துக்கு வந்துச்சு. மேலே இருக்கிற தர்ஜாத்தில் இருக்கக்கூடியவருக்கு அவ்வளோ பெரிய கண்ணியம். அப்படியே கீழே வந்த உடனே அந்த வாசனையை நுகர்ந்துட்டு அவர் நினைக்கிறாரு, பா எவ்வளோ பெரிய நன்மை செஞ்சுருப்பார் இந்த மனுஷன், எவ்வளோ பெரிய நன்மை செஞ்சுருந்தா இந்த அளவுக்கு நன்மை அல்லாஹ்வுத்தாலா அந்தஸ்துகளை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது மலக்கு மரங்கள்லாம் அங்கே இருப்பாங்க. அப்போ சொன்னாங்க, எப்பா அவர் பெருசு எந்த ஒரு நன்மையும் செய்யலை, உன்னை விட ஒரே ஒரு சுபஹானல்லாஹ்னு எஷ்ட சொல்லிட்டார். நீ சொன்னல இப்போ 100 சுபஹான சொன்னா அவர் 101 சுபஹான சொல்லிட்டார். சுபஹானல்லாஹ் ஒரே ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னதுக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்து. குர்ஆன்ல 114 சூரா இருக்கு. அப்போ ஓதிக்கிட்டே போனான்னா எவ்வளோ பெரிய அந்தஸ்துகளை கிடைக்கும். அல்லாஹு அக்பர். நினச்சி கூட பார்க்க முடியாது. நாம் உண்மையாகவே நம் பிள்ளைகள் மீது ஆசை கூட அன்பு வைத்தவர்களாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? அன்பு வச்சிருக்கோம். டாக்டர் ஆக்குனாக்கா அவன் கை நிறைய சம்பாதிப்பான், வக்கீல் ஆக்கிட்டாக்கா கை நிறைய சம்பாதிப்பான், இன்ஜினியருக்கு படிக்க வச்சாக்கா கை நிறையா சம்பாதிப்பான், இவன் உலகத்தில் நல்லா இருப்பான். இதுதான் நம்ம நினைப்போம். நம்ம அன்பு அப்படி. ஆனால் மார்க்க கல்வி வேறு இல்லை, உலக கல்வி வேறு அல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் வ இலல் அர்தி கைஃப சுதிஹத் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அந்த ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலையா? வானம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்குன்னு பார்க்கலையா? மலைகள் எப்படி ஊன்றப்பட்டிருக்குன்னு பார்க்கலையா? பூமி எப்படி விரிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலையா? பார்க்கலையான்னு படிக்கலைன்னு அர்த்தம். படிக்கலையா?
விலங்கினை படிக்கலையா? வானவியல் சாஸ்திரத்தை படிக்கலையா? பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிக்கலையா? மலைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை படிக்கலையா? அல்லாஹ் படிக்கலையான்றாங்க. உலக கல்வி தனியாக அல்ல, உலக கல்வி மார்க்க கல்வி ஒன்று தான் சகோதரர்களே. நம்ம தான் என்ன பிரித்து வச்சுட்டோம். உலக கல்வி வேற, அல்லாஹ்விற்காக படிக்கின்ற எல்லா கல்வியும் அல்லாஹ் கல்வி, அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வி தான். ஏன் இதெல்லாம் படிக்க சொல்கிறோம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்திக்க. நம்ம என்ன பண்ணுறோம்? இதை படித்தா இவ்வளோ கிடைக்கும் சம்பளம், இவ்வளோ பெரிய அந்தஸ்தில் நம்ம இருக்கலாம், இவ்வளோ பெரிய ஜாபில் இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு கீழே இத்தனை பேர் வேலை செய்வாங்க. நம்ம படிக்கிறதோடைய நோக்கம் இப்படி போயிட்டுருக்கு. ஆனால் அது அல்ல உலகக்கல்வி. அதுதான் உலகக்கல்வி. அதனால தான் பிரிச்சிருக்காங்க போல. மற்றவர்களை எப்படி நமக்கு கீழ் கொண்டு வருவதில்லை உலக கல்வி. அல்லாஹ்வுக்கு கீழ் நாம் வருவதுதான் உலக கல்வி. படைத்தவன் அல்லாஹ், அவன் கொடுத்த இல்மு, அவன் கொடுத்த கல்வி. அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இப்படி சொல்கிறான் தெரியுமா? அந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், அந்த ஆயத்து இறங்கப்பட்டது. அது பாருங்களேன். அல்லதீ அல்லம பில் கலம், எழுதுகோலை கொன்று நான் கற்றுக் கொடுத்தேன். எழுதுகோலை இன்னைக்கு எத்தனை படிப்பாக இருக்கட்டும், எல்லா படிப்பாக இருக்கட்டும், குர்ஆனாக இருந்தாலும் சரியே, எல்லாம் என்ன பட்டிருக்கு? எழுதுகோலால் எழுதப்பட்ட வடிவில் தான் இருக்கு. எழுதுகோலால் எழுது. அல்லதீ அல்லம பில் கலம், அல்லதீ அல்லம பில் கலம், எழுதுகோலை கொண்டு அவன் கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மாலம் யஅலம், அவன் அறியாததையும் அவன் அறிந்து கொள்கிறான். அந்த மூலியமாக என்ன செஞ்சுருக்கான்? அவனுக்கு தெரியாது. 1வது படிக்கிற பையனுக்கு அந்த பாடம்லாம் ஃபுல்லாகவே மைண்டில் இருந்துக்கிட்ட போவான். 1வது படிக்கிற பையனுக்கு ஏபிசிடின்னு கற்றுக் கொடுத்தாக்கா ஏபிசிடி ஒன்றும் தெரியாது. ஆனால் என்ன ஆகிடும்? அங்கே எழுத்துக்களாக எழுதப்பட்டிருக்கும். எழுதி ஏ ஆ அப்படின்னு சொல்லிப்பான். மதரசாவுக்கு வந்தாக்கா அலீஃப் ப த அப்படின்னு எழுதி போட்டு சொல்லி கொடுப்பாங்க. எழுதி போட்டு எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். அந்த மனிதன் அறியாததையும் அறிந்து கொள்கிறான். சேரானா இல்லையா? அல்லாஹ் எல்லா கல்வியும் அதானே இருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய கல்வி வேறு அல்ல, உலக கல்வி வேறு அல்ல, மார்க்க கல்வி வேறு. இப்போ பிரித்து என்ன பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடுச்சு? இந்த சமுதாயத்தில் உலக கல்வி வேற இருக்கிறதுனால மார்க்கத்தையே விட்டாச்சு. சின்ன சட்டம் கூட தெரியலங்க. ஒரு பையனை கூப்பிட்டு ஒழுவுடைய ஃபரது எத்தனைப்பா தம்பி அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபரது அஜ்ரால் நான் என்னைக்காச்சும் ஒரு வாட்டி வந்து தொழுவேன். ஃபரது ஒழுவுடைய ஃபரதுன்னா ஃபரது தொழுகை நினச்சிக்கிட்டான் பையன். ஒழுவுடைய ஃபரதுன்னா தொழுகை நினச்சிக்கிட்டார். கண்ணியமானவர்கள், ஒழுவுடைய ஃபரதுன்னா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம தங்கப்பட்டிருக்கோம். காரணம் உலக வாழ்க்கை தான். லஹபில் கைல ஷதீத், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் இருக்கிறானே நன்றி கெட்டவன். நம்மள தான் சொல்கிறான் அல்லாஹ். பெருமையாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளும் என்னதான் சொல்லுவோம்? வ இன்னஹு அலா ஸாலிக லஷஹீத், அதையும் அல்லாஹ் சொல்லிட்டான். ஆமாம், அவன் நன்றி கெட்டவன் தான்ன்றது அவனே சொல்கிறான். நம்ம சொல்லுவோமா இல்லையா? யாராச்சும் சொல்லுங்க, மனசில் கை வச்சு, யா அல்லாஹ் நான் உனக்கு ஒரு நிமிடம் கூட மாறு செஞ்சதே கிடையாது, நான் உனக்கு நன்றி உள்ள அடியானாக மட்டும் தான் இருக்கிறேன். யாரா சொல்ல முடியுமா? அதான் அங்கே சொல்லிட்டாங்களாம். வைன்னஹு அலா ஸாலிக லஷஹீத், அதன் மீது அவனே சொல்கிறான், சாட்சி சொல்கிறான். ஆமாம், நான் நன்றி கெட்டவன் தான். ஏன்? லிஹுப்பில் கைரி லஷதீத், உலக வாழ்க்கை இருக்கிறது அது நிரந்தரம் நினச்சிக்கிட்டான். ஹுப்பில் கைர் லஷதீத், கிட்டியமாக பிடிச்சிக்கிட்டான் உலகத்தோடைய வாழ்க்கை. என்னைக்கு தெரியும்? அஃபலா யஅலமு இதா புஇஸிர மா ஃபில் குபூர், அந்த கபூரிலேருந்து எழுப்பப்படும் போது தெரியும். அப்போ தெரிஞ்சு என்ன புண்ணியம்? அப்போ தெரிஞ்சு என்ன பயன்? என்ன ஃபாயிதா? நம்ம மௌத் வந்தாலே தெரிஞ்சு போயிடும் எல்லாமே. உடம்புலேருந்து அந்த ரூஹு வெளியே ஏற்றுட்டாங்க. அப்படி ஏற்றின உடனே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் எல்லாம். அல்லாஹ் என்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ? கத்திமூனி என்னை முற்படுத்துங்கள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? புலம்ப ஆரம்பிச்சிடும். நஅஊது பில்லாஹ், அல்லாஹ் தஆலா அந்த கேவலமான ஒரு நிலையை விட்டு பாதுகாத்தல். ரொம்ப பெரிய பாதிப்பு. தப்பிக்க முடியாது. ஒன்ஸ் போயிட்டீங்கன்னா திருப்பி வர முடியாது. ஒன் வே ரோடு. மௌத் என்பது ஒன் வே ரோடு. திருப்பி போயிட்டீங்கன்னா திருப்பி வர முடியாது. நான் வந்து திருப்பி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு திருப்பி போயிடுறேன். இல்லை கலிமா சொல்லிட்டு எல்லாம் நான் உனக்கு எல்லா அமல்களும் செஞ்சுட்டு திருப்பி போயிடுறேன். எல்லாம் நீ எல்லா பாக்கியத்தையும் கொடுத்த, குர்ஆன் ஓதுறதுக்கு தௌஃபீக் செஞ்சேன், ஆனால் நான் குர்ஆன் ஓதலை. மதரசா நடந்துகிட்டு இருந்துச்சு, ஆனால் நான் மதரசாவை பார்த்துக்கிட்டு தான் போனேன், ஆனால் எதுவுமே நான் செய்யலை அப்படின்னு எல்லாருமே என்ன செய்வோம்? அங்கே சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. மௌத் வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது.
மௌத்து மட்டுமே நம்மளுக்கு என்ன இருக்கு? ஒரு சாவி. அது வந்துருச்சு, பூட்டு தான். மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி அவன் அல்லாஹ். கண்ணியமானவர்கள், ஆக வாய்ப்புகளை கிடைக்கிறது பெரிய விஷயம். வாய்ப்புகளை கிடைக்காது. சில நேரங்களில் அந்த வாய்ப்புகளை கிடைச்சதுன்னா அது பயன்படுத்திக்கிங்க, தயவு செய்து பயன்படுத்திங்க. காரணம், அதுக்கப்புறம் அதை விட்டுட்டீங்கன்னா ஃபீல் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. யாராலும் எந்த தப்பிக்க முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் நிரந்தரமானவன். அவனை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. அதை உள்ளத்தில் உறுதியாக ஆணித்தனமாக அடித்துக் கொள்ளுங்கள். இங்கு மதரசாக்கள் நடக்கிறது, மக்தப் மதரசாக்கள் நடக்கிறது. ஆனால் பிள்ளைகளை மதரசாவிற்கு பெற்றோர்கள் அனுப்புவதில்லை. பெரியவர்களுடைய மதரசாக்களும் நடக்கிறது. ஆனால் பெரியவர்கள் நிறைய பேர் பார்க்க தான் செய்கிறோம். ஆனால் என்ன இல்லை, அங்கே ஓதுறதுக்கு வெட்கப்படுகிறார்கள். அல்லாஹ் தாலா அதை விட்டு பாதுகாத்து நம்மளுக்கு மார்க்கத்துடைய கல்விகளை கற்று ஹிக்மத்துகளையும் ஞானங்களையும் அஹ்லாக்குகளையும் இஹ்லாஸையும் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் கற்றுக் கொடுத்து அல்லாஹ் தாலா பரிபூர்ணமானவனாக ஒரு நல்ல நிலையில் உள்ள நல்ல ஆண் மகனாக நல்ல மனிதனாக வாழ்கின்ற வாக்கியத்தை அல்லாஹ் தாலா தந்தருள் புரிவானாக. சூரத்துல் பக்ரா என்று ஆரம்பிக்கிற அல்லாஹ், மாடு என்று ஆரம்பிக்கிற அல்லாஹ் சூரத்துல் நாஸ் என்று 114 சூறாவிலே முடிக்கிறான். அப்படிப்பட்ட மனிதன், நாஸ் என்றால் மனிதன், மாடாக இருக்கின்ற மனிதரை எல்லாம் குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து மனிதனாக மாறுகின்ற வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்குவானாக. வஆஹிரு துஆனா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்புறம் இந்த நிக்காவுக்கு